ரைட். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று மின் இணைப்பு சம்பந்தமான பல செயற்பாடுகளை செய்ய இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் இதில் செய்ய போகிற விடயங்கள் வகுப்பறையில் செயற்பாடாகவும் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னோடியாக ஒவ்வொரு செயற்பாடும் எவ்வாறாக செய்யப்படுகின்றது என்பதை நாங்கள் இப்போது பார்க்கிறோம். நீங்கள் மின்கலங்கள், கடத்திகள், மின்குமிழ் இதுகளை பயன்படுத்தி மின்குமிழை வீட்டை ஒளிர வச்சு பார்த்தனீங்களோ, நீங்கள் பார்த்தனீங்களோ? ஓகே, செய்து பார்த்துருக்கீங்க. நீங்கள் செய்து பார்த்துருக்கீங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பத்தில் மின்குமிழ் ஒளிந்திருக்கு, சில சந்தர்ப்பத்தில் மின்குமிழ் ஒளிராவிட்டிருக்கும். அதுக்குரிய பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம். அதுக்குரிய காரணங்களை சிலவில் நீங்கள் அறியாமலேயே விட்டிருக்கலாம். என்ன காரணத்துக்காக ஒளிரவில்லை, என்ன காரணத்துக்காக அது பிரகாசமாக ஒளிர்ந்தது, என்ன காரணத்துக்காக பிரகாசம் குறைவாக ஒளிர்ந்தது என்பது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ அந்த செயற்பாடுகளுக்கு முன்னோடியாக நாங்கள் என்னென்னத்தை நாங்கள் செய்ய போகிறோம் என்பதை பார்க்கணும். சரிதானே? எங்களுக்கு இப்போ ஒரு சாதாரணமான ஒரு மின்குமிழை ஒளிர வைக்க வேணுமென்றால் ஒரு மின்கலம் வேணும், ஒரு 2 கடத்திகள் வேணும், ஒரு மின்குமிழ் இருக்குது. அதை வைக்கும்போது நாங்கள் என்ன மாதிரி ஒளிர வைக்கலாம் என்று முதல் பார்க்கணும். சரிதானே? இப்போ நாங்கள் முதலாவது தேவையானது மின்கலம். அப்போ இங்கே பேட்டரிஸ் அப்படி அதில் கிளிக் பண்ணுவோம். பேட்டரி என்றது போது அந்த விருப்பமான பேட்டரி எதுக்கும் நாங்கள் இந்த பேட்டரியை கொண்டோம். சரிதானே? இப்போ மின்கலத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக லைட்ஸ், அதில் மின்குமிழை கொண்டு வரோம். சரி, இந்த மின்குமிழ் இந்த பக்கத்தை நாங்கள் மாற்றணும். போனோம்னா இந்த அரோமா அம்புக்குறி இருக்குது, அந்த பக்கத்தால் திருப்பி எடுத்துக்கோ. பேருந்து இந்த கையடையாளத்துக்கு போய் என்ன செய்யணும்? தேவையான இடத்துல வந்து நாங்கள் அதை நிலையில் இருக்கலாம். அடுத்ததாக இப்போ மின்கலம் வந்துட்டு மின்குமிழ் வந்துட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம்? கடத்திகளை 2 கடத்திகளை பயன்படுத்தி இணைக்க போகிறோம். சரிதானே? அதை நினைக்கிறோம். இப்போ இது மறையினூடாக இணைப்பை ஏற்படுத்தியாச்சு. பித்தளை வளையத்துக்கு, மின்குமிழின்ற பித்தளை வளையத்துக்கு. அடுத்தது நேர்முனையினூடாக மின்குமிழின்ற ஈய முனைக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். இப்போ மின்குமிழ் ஒளி. இது ஒரு மின்கலம், 2 கடத்திகள், ஒரு மின்குமிழை பயன்படுத்தி மின்குமிழை ஒளிவத்தை பார்க்கணும். அடுத்ததாக 2 மின்குமிழ், சரி, 2 மின்கலம், ஒரு மின்குமிழை பயன்படுத்தி எவ்வாறு ஒளிர வைக்க போகிறோம் பார்க்கணும். சரிதான்? கவனிக்கணும். இப்போ இது மறையினூடாக இணைப்பு செய்யாச்சுது. அடுத்தது இப்போ நேரூடாக இணைப்பு ஏற்படுத்தும். இப்போ தொடர்பை ஏற்படுத்தியாச்சு. நேரூடாக பித்தளை வளையம் மின்குமிழின்ற பித்தளை வளையத்துக்கு மறையினூடாக மின்குமிழின்ற ஈயமுனைக்கு தொடர்பை ஏற்படுத்தணும். மின்குமிழ் ஒளிது. இது 2 மின் கலத்தை பயன்படுத்தி அப்போ பிரகாசம் தரவு படிப்படியாக கூடுதலே வராது. அடுத்தது 3 மின் கலத்தை பயன்படுத்தி ஒரு மின்குமிழை மாத்திரம் பயன்படுத்தி எவ்வாறு மின்குமிழை ஒளிவெடுக்கப்படலாம். மறையினூடாக, அதாவது நேர் மரமுனையூடாக இப்போ தொடர்பு மின்குமிழுக்குரிய தொடர்பை ஏற்படும். இப்போ மறைக்குரிய தொடர்பை ஏற்படுத்தியாச்சு. அடுத்தது நேரூடாக மின்குமிழின்ற ஈயமுனைக்கு தொடர்பை ஏற்படும். இப்போ 3 மின் கலத்தை பயன்படுத்தி ஒரு மின்குமிழை ஒளிர வைக்க படிப்படியாக என்ன ஒளிர்வு சக்தி என்ன இருந்தது? பிரகாசம் கூடிக்கொண்டு போவதே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், நான் அடுத்த திரவம் 4 படிப்படியாக தானே போகிறோம். இப்போ 4 இப்போ நாங்கள் 4 மின்குமிழ்களுக்குரிய இணைப்பு எடுத்தாச்சு. அப்போ இப்போ இனி 5வது மின்குமிழை போட்டு அதில் பிரகாசம் பார்ப்போம். கடத்தியை நாங்கள் எடுக்கிறதுக்கு இந்த புரட்டின் அடையாளத்தில் பிடிச்செடுத்தால் அந்த மின் கடத்திகளை திருப்பி எடுக்க போது இப்போ என்ன செய்வோம்? 5வது மின்குமிழை நாங்கள் கொண்டு வரப்போம். சரிதானே? நீங்கள் கடிகாரத்துக்கு கொண்டு போய் பேட்டரி என்ற விட்டு கொண்டு வரப்போம். விட்டு அஞ்சாவது மின்கலத்தை கொண்டு விட்டாச்சு. இப்போ 5வது மின்கலத்துடைய நினைச்சு அந்த ஒளிவில் என்ன செய்ய போதும்? பிரகாசமாக இருக்க போகுது. அப்படி தானே படிப்படியாக கூடி கொண்டு போகுது தானே. சரிப்பா, இப்போ 5வது கூடிய ஏற்படுத்த போகிறோம். அப்போ நேரூடாக ஏற்படுத்தி இருந்தது. இப்போ நாங்கள் மறையூடாக
மறைமுறையாக மின்கலத்தின மறைவுடாக தொடர்பை ஏற்படுத்த போகிறோம். இதுக்கு தொடர்பு ஏற்படுத்தினா ஒளியில் தானே அதிகளோ படிப்படியாக கூடும் மாட்டேன் இன்னொரு மின்கலத்தை போடுங்கோ இப்போ கடைசியாக ஒரு மின் கும்பல் சேர்க்கணும். அந்த மின் கும்பலை உடைச்சு போட்டு நீ ஆசைப்படலாமோ கணக்கு இன்னும் பிராசம் எல்லாத்துக்கும் அளவு வரணும் தானே. ரைட், ஓகே, நல்ல விஷயம். ரைட், அது செய்தபடியே தான் தெரியுதுங்கிறது. ரைட், என்னென்னா ஒவ்வொன்றும் நாங்கள் தாங்கிறது அவங்க கொள்ளளவு சக்தி இருக்குது. ஒரு மின்கலத்தை உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண மின்கலத்தை இதான் மின்கலத்தை எடுத்தீங்கன்னா 1.5 வோல்ட் இல்லை பிஎன் இடம் பாருங்க இதில் கிடக்கும் 1.5 வி வோல்ட். சரியா, அதுதான் இந்த ஒரு மின்கலத்தின் சாதாரண இது. அது படிப்படியாக கூடிய கீழே அது இந்த இது இருக்குது. அதே போல் ஒரு மின்கும்பலின் அளவும் வந்து எத்தனை வோல்டேஜ் இருக்கும் பாருங்க. வோல்ட் எத்தனை இது வேறு இதில் நடக்குது 12 வி எத்தனை வேட்ஸ். அப்போ ஒரு வோல்ட் எவ்வளவு தாங்குற சக்தி இருக்குதுன்றதை முதல் பார்த்து தான் நாங்கள் அதுக்குரிய வோல்ட்டை மின் கும்பலுக்கு கொடுப்போம். இல்லைன்னா என்ன செய்யும், அது பழுதடையக்கூடிய சக்தி, அதாவது உடையக்கூடிய சக்தி இருக்கு. அதாவது நாங்கள் அதுக்குரிய சக்தியாக போடுறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா பாருங்க, இந்த மின் கும்பலில் நாங்கள் குடிக்கல எந்த அளவுன்றதை இதில் காட்டியிருக்கோம் பாருங்க. இதில் துடைக்கல பாருங்க 10 வேட்ஸ் அளவு தான் அந்த அதுக்குரிய கொள்ளளவு சக்தி இருந்தது. எதுக்கு, அந்த மின் கும்பலுக்கு. அப்போ அதை விட நாங்கள் கூடுதலான அதை கொடுத்துருந்தோம். நாங்கள் என்ன செய்திருக்கோம், அதுதான் அந்த இது பழுதடையக்கூடிய இதுக்கு வந்தோம். சரி, இப்போ பார்ப்போம். இந்த வேக்ஸ் இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த மின் கும்பலை நான் வெளியில் எடுக்கிறோம். இப்போ பாருங்க, இதை தொட்டு பாருங்க, எது நடக்கின்ற பாருங்க. இது 20 வேக்ஸ் மின் கும்பல். அப்போ 20 வேக்ஸ் மின் கும்பலை என்ன செய்ய போகிறோம், நாங்கள் வந்து சொல்லுவோம். ரைட், ஓ பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு இந்த மின் கும்பலுக்கு என்ன, அந்த தாமிரஸ் அந்த அதன் கொள்ளளவு சக்தி அதுக்கு இருக்குது 20 வேட்ஸ். அந்த வழியால் அந்த வோல்டேஜுக்குரிய வோல்ட்டுக்குரிய அளவை அந்த மின் கும்பல் ஏற்றுக்கொள்ளுது. ஆகவே அந்த மின் இப்போ பழுதடையாமல் என்ன செய்து தொடர்ந்து ஒளிரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஏன்னா, ஒரு மின்கலத்துக்கு கொடுக்கப்படுகின்ற வோல்ட் அளவு அந்த மின்குமிழ் தாங்குகிற சக்தி இருக்குமா என்பதை பார்த்து தான் செய்யணும். அது என்னென்று பார்க்கிறன்றது தான் இந்த மின்குமிழில் ஒவ்வொரு அளவுகள் போட்டிருக்கு. நீங்கள் எப்போ நீங்கள் மின்குமிழை பார்த்தீங்கன்னா அது இந்த அளவுகள் கிடக்கும். எத்தனை வோல்ட் எத்தனை வேக்ஸ் அதை பார்த்து நீங்கள் மின்குமிழை ஒளிர வச்சுருந்தீங்கன்னா இவ்வாறான தவறுகள் வருவதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை. சரிதானே. ரைட். அப்போ நாங்கள் எந்த ஒரு அதாவது நாங்கள் சாப்பிடல அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா என்ன செய்யும் கடைசியாக சக்தியாக தான் வழியில். இப்போ இதுவும் ஒரு அளவு இதை உள்வாங்குற எவ்வளோன்றதை முதல் பயிற்சி கொண்டு தான் நாங்கள் அதை செயல்பாடாக செய்வோம். சரிதானே. ரைட். இது பழைய எவ்வளோங்குதோ என்ன சாதாரண திருப்பி கவனிங்க. சாதாரண மின்கலத்தின் அளவு 1.5 வோல்ட். ഇതിൻ്റെ அளவு எத்தனை வேக்ஸ் 10 வேக்ஸுக்குரிய தான் போட்டலாம். ஏன்னா கடைசி 4 மின் கலத்துக்கு உரிய கொள்ளளவு சக்தி அந்த 10 வேக்ஸுக்கு இருந்தது. அதுக்கு மிஞ்சி இருந்தது. அதனால எவ்வளவுக்கு மேலதிகமான கடைசியாக போட்ட மின் குமிழின் அளவு 20 வேக்ஸ். சரிதானே. அது அளவு இருக்குது. இந்த வேக்ஸுகள் என்று அது என்ன இதுன்ற அளவெல்லாம் மேல் வகுப்பில் படிக்கிறது. இப்போ உங்களுக்கு அதை அடிப்படை விளக்கத்தை தந்து. சரிதானே. ஓகே. இதில் ஏதாவது விளங்கியில் எனக்கு அடுத்த இன்னொரு செயற்பாட்டை அடுத்ததில் பார்க்கலாம். ரைட். ஓகே. ரைட். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இன்னொரு செயற்பாடாக மின் இணைப்பு சம்பந்தமான 2வது செயற்பாட்டை பார்த்து இருக்கிறோம். அதில் முக்கியமாக கவனிக்க இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது ஒரு மின்கலம் ஒரு கடத்தி. சரிங்களா. ஒரு மின்கலம் ஒரு கடத்தி ஒரு மின்குமிழை பயன்படுத்தி எத்தனை முறையில் மின்குமிழை ஒளிர வைக்கலாம். நீங்கள் சொல்லுங்க எத்தனை முறையில் ஒளிர வைக்கலாம்ன்றது நீங்கள் செய்து பார்த்தீங்களோ வீட்டில் 2. சரி பார்ப்போம். நீங்கள் 3 முறையில் என்ன 3 முறையில் செய்யலாம். நீங்களே 2 பார்ப்போம். எத்தனை முறைன்றதை நாங்கள் இப்போ எங்களோட செயற்பாட்டில் பார்க்க போகிறோம். சரிதானே. என்னென்ன தரப்பட்டிருக்கு உங்கள்கிட்ட இப்போ தரப்படுகிறது. ஒரு மின்கலம் தரப்படுகிறது 1.5 வோல்ட். அடுத்தது ஒரு கடத்தி தரப்படுகிறது. ஒரு கடத்தி வயர் என்று சொல்லுவீங்க. ஒரு கடத்தி ஒரு மின்குமிழ் இவற்றை பயன்படுத்தி எத்தனை முறையில் நாங்கள் என்ன
மின்குமிழை ஒளிர வைக்க போகிறோம். சரிதானே? இப்போ வந்து முதலாவது ஒரு மின்கலம் தரப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இந்த மின் மின்குமிழை கொண்டு வருவோம். சரியானே? எடுப்போம். சரி, இப்போ இங்கே மின்கலத்தின் நேர்முனையில் பித்தளை வளையத்தின் ஒரு முனை இருக்கு. அடுத்த முனையை என்ன செய்ய போகிறோம்? மறை இதில் இருந்து அப்போ ஒரு சுற்று ஒன்று முழுமையடையணும் என்றால் எங்கே வருவணும்? நேர்முனையூடாக ஆறது மரமுனையூடாக என்ன ஒரு முழுமை பெற்று சுற்று ஒன்று நடைபெற்றால் தான் அது ஒரு பூரண சுற்றாகிடும். அப்போ பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது இப்போ மறையிலிருந்து மரமுனையிலிருந்து ஒரு இது எடுக்க போகிறோம். பாருங்க, இந்த அடையாளத்தை ஏற்படுத்திட்டு தான் கை அடையாளத்தில் தான் தொடங்குவோம். போது ஒளிக்குதோ? ஓகே. ஒரு கலம் ஒரு கடத்து, இது ஒரு கடத்து தானே. அந்த ஒரு கடத்து ஒரு புதிய ஒரு முழு கடத்து. அதை பயன்படுத்தி இப்போ நாங்கள் ஒரு முறையில் மின்குமிழை ஒளிர வச்சேன். இப்போ ரெண்டாவது முறையை பார்க்க போகிறோம். எப்படி தானே? இப்போ பார்க்க ரெண்டாவது முறை. இப்போ பித்தளை வளையம் வந்துங்க மின்கலத்தின் நேர்முனையுடன் இணைக்கப்பட்டது. இப்போ மரமுனையூடாக சுற்ற முழுமைப்படைய அடையும். அப்போ பார்ப்போம். அதுக்கு என்ன வேலை போகுதுன்னா மறையூடாக நடைபெறும் முழுமையாக அடைஞ்சிருக்கு. இப்போ இது ஒரு முறை தாங்க. மின்குமிழை இப்படி வச்சுருந்தாங்க. இப்போ என்ன மேலே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு செங்குத்தாக இருக்குது. இது ஒரு முறை. இப்போ மூன்றாவது முறை என்னன்றதை பார்ப்போம். ஒரு முறை பார்த்துட்டேன், 2 முறை, இத்தனை முறைன்னு பார்ப்போம். இப்போ மூன்றாவது முறையில் இப்போ இதில் வந்து இப்போ முதல் வந்து நாங்கள் என்ன செய்யறாங்க? நேர்முனையில் நாங்கள் மின்குமிழை வச்சுருக்காங்க. இப்போ மரமுனையில் மின்குமிழையில் மறையில் ஒரு தொடர்பை வச்சுருக்கோம். இப்போ ஏற்படுத்தியாச்சு. இதங்க பித்தளை வளையத்தின் ஒரு பகுதி மின்குமிழை மின்கலத்தின் மரமுனையில் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது எங்கே வைக்க போகிறோம்? நேர்முனையூடாக இப்போ ஒரு தொடர்பு. இப்போ பாருங்க, மூன்றாவது முறை. சரி, மூன்றாவது முறையில் எங்கே இது வந்து முதல் ரெண்டும் வந்து மின்கலத்தின் நேர்முனையில் வச்சிருந்தனால இப்போ இந்த மூன்றாவது வந்து மின்கலத்தின் மரமுனையில் மின்குமிழை வச்சு ஒளிர வச்சிருக்கு. பார்ப்போம். அடுத்த முறை இது போடு பார்ப்போம். அடுத்தது பார்ப்போம். 4வது முறைக்கு போகிறோம். இப்போ நினைச்சாச்சு பித்தளை வளையத்து வந்து மின்கலத்தின் மரமுனையுடன் இணைக்கப்பட்டிருக்குது. இப்போ வந்து நேர்முனையூடாக என்ன செய்ய போகிறோம்? நேர்முனையூடாக இணைக்கின்ற இதை முழுமைப்படுத்த போகிறோம். பாருங்க, இப்போ விளங்கிடுதோ? இதை விட நீங்கள் ஏதாவது முறையில் இந்த ஒரு மின்கலம், ஒரு மின்குமிழ், ஒரு கடத்தி இவற்றை பயன்படுத்தி வேறு முறையில் ஏதாவது ஒளிர வைக்கலாமா என்று பார்த்துட்டு தான் சொல்லணும். செய்யலாமட்டாலும் இதை விட இப்போ நான் கீழப்பட்ட 4 முறையையும் தவிர வித்தியாசமான முறையில் ஏதாவது ஒரு முறையை நாங்கள் கையாண்டு ஒளிர வைக்கலாம் என்றால் அந்த முறையை செய்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ செய்யக்கூடிய முறைகளில் வந்து இந்த 4 முறைகள்லாம் நாங்கள் ஆகக்கூடியதாக செய்யக்கூடிய முறை. சரிதானே? நாங்கள் இதில் நாங்கள் பெற்றெல்லாம் செய்துவோம். சரி, மீண்டும் கவனிங்க. ஒரு மின்கலம், ஒரு கடத்தி, ஒரு மின்குமிழை வைத்து எத்தனை முறையில் உங்களை மின்குமிழை ஒளிர வைக்க முடியும் என்றால் 4 முறை என்பதை தெரிந்து வைக்கும். சரிதானே? ஓகே, விளங்குதானே? சரி, ஓகே. இனி அடுத்து நாங்கள் 3வது அடுத்த இதை பார்ப்போம். நன்றி. ரைட். அடுத்ததாக நாங்கள் 3வது செயல்பாடாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு 2 மின்கலம் தரப்பட்டிருக்கிறது, 3 கடத்திகள், 2
மின்குமிழ் இவற்றை பயன்படுத்தி நாங்கள் எத்தனை முறையில் மின்குமிழை ஒளிர வைக்கலாம். அதுக்குரிய இணைப்பு எவ்வாறு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன தரப்பட்டிருக்குது? 3 கடத்திகள், தனித்தனியாக 3 கடத்திகள் தரப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்லாமல் 2 மின்குமிழ்கள் தரப்பட்டிருக்கிறது. 2 மின்கலம் தரப்பட்டிருக்கிறது. சரிதான்? 2 இவற்றை பயன்படுத்தி நாங்கள் எத்தனை முறையில் மின்குமிழை ஒளிர வைக்கலாம் என்பதை பார்க்கலாம். சரிதானே? இப்போ நாங்கள் இணைப்படுத்த மூலம் இதில் இந்த முனையை சொல்றது பித்தளை வளையம், பித்தளை வளையத்துக்குரிய இணைப்பு. சரிதான்? இதில் நீங்கள் மின்குமிழில் பார்த்துருந்தீங்கன்னா இதை சொல்றது இது பித்தளை வளையம், இந்த கீழே இருக்கிறது ஈய முனை. அந்த முனையைத்தான் அவங்க ஒன்ற பித்தளை வளையத்திலிருந்து வர இந்த இணைப்பையும் இது ஈய முனைக்குரிய இணைப்பையும் இப்படி காட்டுது. சரிதானே? அதுதான் இது பித்தளை வளையம், இது ஈய முனை. ஒரு மின்குமிழின் முனைகளை அடைந்து போகிறோம். ரைட். அந்த வயதை இப்போ நாங்கள் என்ன மாதிரி இணைக்க போகிறோம்னு பார்ப்போம். இது ஒரு மின்கலத்தில் உங்களுக்கு தெரியும், இது நேர்முனை, இது மரமுனை. இப்போ நாங்கள் நேர்முனையில் இருந்து முதலாவது இணைப்பு ஒரு கடத்தியை எங்கே கொண்டு போக போகிறோம்னு பார்ப்போம். சரிதானே? ஒரு கடத்தியை நாங்கள் கொண்டு போக போகிறது என்பதை பார்ப்போம். 2 வரைக்கும் இந்த கையடைய கடத்தியை ஏற்படுத்திட்டு தான் இந்த கடத்தியை வரையலாம். ரைட். இங்கே இருக்குது ஒரு கடத்தியை நேரில் இருந்து மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கு தொடர்பை ஏற்படுத்திக்கின்றோம். சரிதானே? அடுத்தது இந்த முதலாவது 2 மின்குமிழையும் இணைப்போம். அதாவது ஈய முனையில இருந்து வர ஒரு முனையில இருந்து மற்ற மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கான இணைப்பை தொடர்பு ஏற்படுத்தணும். இப்போ அதுவும் ஏற்படுத்தியாச்சு. சரிதான்? எத்தனை இணைப்பு வந்திருக்குது? 2 கடத்திகள் முழுமையாக, இது ஒரு கடத்தி, இது ஒரு கடத்தி முழுமையாக பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு இணைப்பு ஒன்று ஏற்படுத்தப்படவில்லை. அது இது மின்கலத்தின் மரமுனையில இருந்து இங்கே கடைசியாக இருக்கிற மின்குமிழின் இந்த ஈய முனைக்கான தொடர்பை ஏற்படுத்தும். அப்போ அதுக்குரிய தொடர்பை எப்படி வருதுன்னு சிம்பிளா. இப்போ உங்களுக்கு 2 மின்குமிழும் ஒளிரக்கூடிய எத்தனை கடத்தி? 1, 2, 3 கடத்திகள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. 3 கடத்திகளை பயன்படுத்தி நாங்கள் 2 மின்குமிழையும் இணைக்கலாம். பெரிய ஒளிர வச்சோம். அடுத்தது இன்னொரு முறையில் நாங்கள் நினைக்கலாம், அதையும் பார்ப்போம். இப்போ முதலாவது நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் 2 மின்குமிழும் நினைப்போம். முதலாவது நாங்கள் பித்தளை வளையத்திலிருந்து வந்தது எங்கள் நேர்முனைக்கிறது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது 2 மின்குமிழர்கள் இந்த பித்தளை வளையத்தில் இருந்து மற்ற மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கு தொடர்பு ஏற்படும். சரி, இனி இப்போ 2 மின்குமிழுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறோம். இப்போ இதில் மின்குமிழின் நேர்முனையில் இருந்து வாங்க மின்குமிழின் ஈய முனைக்கும் மலையில இருந்து வார ஒரு முனையை மலையில இருந்து வாரது மலையில இருந்து வாரது மற்ற இறை மின்குமிழின் ஈய முனைக்கும் தொடர்பு இருக்கும். இப்போ பாருங்க, மின்குமிழ் உள்ளது. எத்தனை கடத்திகள்? 1, 2, இது ஒரு முழு கடத்தியா? 1, 2, இது 3 கடத்திகள் பயன்படுத்தி இப்போ இந்த 2 முறையில் நாங்கள் தொடர் இணைப்பை ஏற்படுத்தலாம். முதலாவது என்னென்று வந்தது? மின்கலத்தின் நேர்முனையில் இருந்து வந்தது பித்தளை முதலாவது மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கும் ஈய முனையிலிருந்து அடுத்த மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கும். அடுத்ததை மின்கலத்தின் மலையிலிருந்து வர்றது 2வது மின்குமிழின் ஈய முனைக்கும் தொடர்பு. இது பித்தளை வளையம் முதல் 2 மின்குமிழை இணைக்கிறாங்க. பித்தளை வளையத்தில் இருந்து வந்தது அடுத்த மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கு. மின்கலத்தின் நேர்முனைகளாக வந்தது முதலாவது மின்குமிழின் ஈய முனைக்கு. மின்கலத்தின் மரமுனைகளாக வந்த கடத்தியின் இடையிலானது இறுதி மின்குமிழின் ஈய முனைக்கு தொடர்பு. இது என்ன பயன்படுத்தப்பட்டவரை 2 மின்கலம், 2 மின்குமிழ், 3 கடத்திகளை மாத்திரம் பயன்படுத்தி படத்தில் இருக்கிறதுக்காக ஒளிர வைத்து காட்டுவதால் இந்த முறையில் இதை உங்களுக்கு அடுத்ததை நாங்கள் அடுத்த இதை பார்ப்போம்.
2 மின்கலங்கள், 2 மின்குமிழ், 4 கடத்திகளை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி எவ்வாறு மின்களை ஒளிர வைக்கலாம் என்பதை அதுக்கு முன்னோடியாக காரணம் என்னென்னது 2 மின்கலங்கள், 2 மின்குமிழ், 4 கடத்திகள். இவற்றை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு மின்குமிழை ஒளிர வைக்கிறோம் பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுக்கு தெரியும், இது பித்தளை வளையம், இது இயமன பித்தளை வளையம் இல்லை. இப்போ முதல் மின்கலத்தின் நேர்முனையில் இருந்து ஒரு மின்குமிழின் பித்தளை வளையம், அதே போல நேர்முனையில் இருந்து மின்கலத்தின் இருந்து மின்குமிழின் 2 பித்தளை வளையத்துக்கு தொடர்பு நேர்முனைகளாக ஏற்படுகிறது. இப்போ மின்கலத்தின் மரமுனையிலிருந்து இறுதி மின்குமிழின் ஈயமுனைக்கும், அதே போல மரமுனையில் இருந்து அடுத்த முதலாவது மின்குமிழின் ஈயமுனை தொடர்பு ஏற்படும். 1 2 இது ஒரு பெரும் மின்கலத்தில் 1 2 3 4 கடத்திகளை பயன்படுத்தி இந்த 2 மின்குமிழையும் நாங்கள் ஒளிர வைக்கப்பட்டுள்ள முறையை படத்தில் சரியா கவனிக்கிறோம். முதலாவது என்ன செய்தால் நேர்முனையிலிருந்து, அதாவது மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து ஒரு மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கும் அடுத்த மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கும் தொடர்பு. மீண்டும் கவனிக்கிறோம், நாங்கள் என்ன செய்தாங்கள் மின்கலத்தின் நேர்முனையினூடாக முதலாவது மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கும் நேர்முனையிலிருந்து அடுத்த 2வது மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கும் தொடர்பு ஏற்படுத்தலாம். சரியா? அதாவது அப்போ 2 மின் கடத்திகள் பயன்படுத்தப்படுறாங்க. அடுத்தது மின்கலத்தின் 2 மறைமுனையில் இருந்து ஒரு முதலாவது மின்குமிழின் ஈயமுனைக்கும் அடுத்தது மரமுனையில் இருந்து 2வது மின்குமிழின் ஈயமுனைக்கும் தொடர்பு ஏற்படுத்தலாம். 4 கடத்திகள் இங்கு முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த இதை நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ நாங்கள் கடைசியாக பார்த்தது 2 மின்கலம், 2 மின்குமிழ், 4 கடத்திகளை பயன்படுத்தி ஒரு 2 மின்குமிழையும் ஒரே நேரத்தில் ஒளிர்விக்கிற முறையை பார்த்தோம். இப்போ பார்க்க போவது இதற்கு இடையில் ஒரு ஆடியை, நீங்கள் சொல்லிய சுவிட்ச் ஆடியை பயன்படுத்தி எவ்வாறு 2 மின்குமிழையும் ஒரே நேரத்தில் ஒளிர்விக்கவும் அணைக்கக்கூடியதாகவும், அதாவது ஆஃப் எவ்வாறு செய்ய போகிறதுன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். இந்த நேரம் நாங்கள் ஆளி பயன்படுத்தவில்லை, இப்போ ஆளியை பயன்படுத்தும். இந்த ஆளியை பயன்படுத்துறதுக்கு இதில் சுவிட்ச் என்றதில் இருக்குது, பல்வேறுபட்ட ஆளிகள் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த ஆளியை தெரிவு செய்வோம். அப்போ அந்த ஆளியை தெரிவு செய்து இதில் இப்போ எத்தனை கடத்திகளை 4 கடத்திகளை மாத்திரம் பயன்படுத்தி அதில் ஒரு ஆளியையும் பயன்படுத்த போகும். இப்போ பார்ப்போம். இப்போ மின்கலத்தின் நேர்முனையில் இருந்து இந்த ஒரு மின் குமிழின் பித்தளை வளையத்துக்கு ஒரு இணைப்பு, இந்த மின்குமிழின் 2 மின்குமிழுக்கான இணைப்பு ஏற்படுத்தணும். அப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த முதலாவது மின்குமிழின் ஈயமுனையில் இருந்து 2வது மின்குமிழ் பித்தளை வளையத்துக்கு தொடர்பு. அப்போ 1 2 மின் கடத்திகள் இணைக்கப்பட்டார். இப்போ ஆடிகளுக்கு இடையிலான தொடர்பு ஏற்படுத்தும். அப்போ என்ன செய்ய போகணும்னா, இப்போ மரமுனையில் இருந்து ஆளிகளுக்கு தொடர்பு ஏற்படுத்த கவனிக்கணும். மறையிலிருந்து ஒரு மரமுனையில் இருந்து வாரது 1,
ஆளியில் ஒரு பகுதியில் தொடர்பை ஏற்படுத்துவோம். இதுதானே அடுத்தது அடுத்த முடிவுக்கு இருப்போம். நீர் அதாவது மின் குமிழில் இருந்து வாடு கொண்டு அடுத்தது இப்போ தொடர்பே ஏற்படலாம். ஆனால் இங்கே மின் குமிழ் பொழுதோ இல்லை. அப்போ என்ன செய்யணும்? சுவிட்ச் இங்கே என்ன நிலையில் இருக்குது? என்ன திறந்திருக்கா மூடி இருக்குதா? அதாவது ஆன் ஆஃப். சரிதானே? இப்போ திறந்த நிலையில் இருக்குது. நாங்கள் மூடிய நிலைக்கு கொண்டு வரோம். மூடிய நிலைக்கு எப்படி என்றால் இந்த சுவிட்சை நாங்கள் ஆன் ஆஃப் செய்வோம். இங்கே இந்த அடையாளம் பாருங்க, இந்த அடையாளத்தை போட்டுட்டு இப்போ நாங்கள் சுவிட்சை போடப்போம். சரிதானே? ஓ ஓடிடுது. இப்போ இதை அணைக்க போகிறோம். ஆன் ஆஃப். இப்போ ஒரு ஆடியை பயன்படுத்தி 1 2 3 4 கடத்திகளையும் பயன்படுத்தி ஒரு ஆடியையும் பயன்படுத்தி 2 மின்கலத்தையும் பயன்படுத்தி 2 மின்குமலை ஒரே நேரத்தில் ஒளிர்விக்கவும் ஒரே நேரத்தில் அணைக்கவும், அதாவது மூடுதல். ஆன் ஆஃப் சிம்பிளான ஒரு சாதாரண எளிய ஒரு சுற்றை செய்யக்கூடிய நீங்கள் இப்படி செய்யலாம். சரிதானே? ரைட். அடுத்த செயல்பாட்டை பார்க்கலாம். சரி, நாங்கள் இப்போ இதுவரை பரிசோதனைகளை மின்குமிழ் ஒளிர்வு சம்பந்தமாக பார்த்துருந்தோம். இப்போ அடுத்ததாக 5 கடத்திகள், 2 மின்குமிழ், 2 மின்கலம், இவற்றுடன் ஒரு ஆளிக்கு பதிலாக நாங்கள் இப்போ எளிய ஆளி முறையில் எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்த போகிறது பேப்பர் கிளிப், அதாவது கடதாசி கவியை பயன்படுத்தி இந்த மாதிரி. அப்போ நாங்கள் முதல் பார்த்ததில் ஒரே நேரத்தில் 2 மின்குமிழையும் அணைக்கலாம், ஒரே நேரத்தில் ஒளிர்விக்கலாம். ஆனால் இப்போ பார்க்குற போகிறது நாங்கள் என்னென்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒளிர்கிற அதே வேளையில் மற்ற மின்குமிழ் அணைந்திருக்கு. மற்ற மின்குமிழ் ஒளிர்கிற நேரம் முதலாவது மின்குமிழ் அணைந்திருக்கு. அந்த முறையில் நாங்கள் ஆடி ஒன்றை அமைக்க போகிறோம். அதை என்னட்டு செய்யலாம்னு இப்போ நாங்கள் இந்த பேப்பர் கிளிப் எடுப்போம்னா அதை அந்த ஒரு இது இருக்குது பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி போட்டு சரிதானே. இப்போ இந்த கையடியாளர்களுக்கு நாங்கள் இதில் விடுவோம். சரிதானே? இப்போ நாங்கள் ஒரு பேப்பர் கிளிப் எடுத்தேன். இப்போ நாங்கள் இணைப்புகளை ஏற்படுத்த போகிறோம். இப்போ மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து சரிதானே, நேர்முனையிலிருந்து நேர்முனையிலிருந்து மின்குமிழின் முதலாவது மின்குமிழின் பித்தள வளையத்திற்கும், அதே போல நேர்முனையிலிருந்து மற்றிய மின்குமிழின் பித்தள வளையத்திற்கும் இப்போ இணைப்பு ஏற்படுத்தியாச்சு. சரிதானே? இது ஒரு கடத்தி, இது ஒரு கடத்தி, 2 கடத்தி. இப்போ 2 மின்குமிழ்கள் இருந்து நாங்கள் இப்போ அதுக்கு முன்னோடியாக என்ன செய்வாங்கன்னா, எங்களோட மின்கலத்தில் மரமுனையிலிருந்து கொண்டு வாரத மரமுனையிலிருந்து வார ஒரு கடத்திய நாங்கள் இப்போ இந்த கடதாசிக்காக ஒரு முனைக்கு இணைக்க போகிறோம். 1 2 3 என்ன எங்களுக்கு இணைக்க வகுப்பு 2 எத்தனை 2 கடத்தி, மொத்தம் 5 கடத்தி. இப்போ 2 கடத்திய இருக்குது. இன்னும் அதை இங்கே போகிறோம். அங்கே முதலாவது மின்குமிழின் இது ஈய முனையிலிருந்து கொண்டு வரது இதில் கொண்டு ஆடிக்கு பக்கமாகவும், அடுத்தது 2வது மின்குமிழின் ஈய முனையிலிருந்து வரது ஆடிக்கு கொண்டு விட்டாங்க. இப்போ நாங்கள் செய்ய என்ன சொன்னாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மின்குமிழ் ஒளிந்தால் மற்றது அணைந்திருக்கும், மற்றது ஒளிந்து கொண்டிருந்தால் இது அணையக்கூடிய முறையில் இந்த ஆடி தயாரிக்கப்பட்டது. அப்போ முதலாவதாக நாங்கள் செய்த ஆடி தயாரிக்கப்பட்ட முறைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிதானே? அப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதை நாங்கள் ஒளிமிக்க அணைக்கிறோம் என்றால் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இந்த கடதாசி கவியை நாங்கள் அசைப்போம் என்றால் இது இதில் இந்த நாங்கள் தான் அரோமார்க் ஒரு வளைந்த அரோமார்க் இருக்குது. இதில் கொடுத்துட்டால் இது என்ன செய்யும் என்றால் அதை நாங்கள் அசைக்கக்கூடிய இருக்கும். பாருங்கள், இது என்ன செய்யணும்,
இதை கொண்டு ஒளி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மின்குமிழ் ஒளிருது, மற்றது அணைகிறது. இப்போ அதை ஒளிவிக்க போகிறோம் என்றால் என்ன செய்வோம்? இது சரிதானே? எவ்வளவு எளிமையான ஒரு ஆளியையும் அந்த மின்குமிழை ஒளிவிக்கிற முறைகளை நாங்கள் இலகுவாக செய்துக்கிறோம். நீங்கள் கவனிங்கோ, இப்போ இரண்டு செய்வோம் பாருங்க. ரெண்டு மின்கலம் இருக்கு. அதில் நேர்முனையிலிருந்து வார ஒரு கடத்தியை முதலாவது மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கும், அடுத்த இரண்டாவது நேர்முனையிலிருந்து வார அடுத்த கடத்தியை இரண்டாவது மின்குமிழின் பித்தளை வளையத்துக்கும் பேர். அதில் ரெண்டு கடத்தி வந்தது. அடுத்தது மூன்றாவது கடத்தியை நாம் என்ன செய்யறோம் என்றால், மின்கலத்தின் மரமுறையில் இருந்து வாரதை எங்களோட காகித கவிக்கு ஒரு ஏற்படுத்தலாம். ஏன்னா அதை நாங்கள் ஓன் ஆஃபுக்குரியதாக ஒரு கடத்தி அப்போ மறையிலிருந்து வந்தால் தான் ஒன்றுக்கு ஏற்படுத்திட்டு மற்றது கட்டா, அதான் ஓன் ஆஃபுக்குரியது முறை. அந்த வகையில் அதை செய்யணும். தேர்ந்து அடுத்ததாக எங்களுக்கு என்ன ரெண்டு கடத்தி, அதில் என்ன செய்கிறோம்? முதலாவது மின்குமிழில் வார ஈயமுனையிலிருந்து வாரதை இதில் நாங்கள் கொடுப்பை வச்சிருக்கிறோம். அதே போல் ரெண்டாவது மின்குமிழில் இருந்து வார இரண்டு கொடுப்பை இதில் வச்சிருக்கோம். சரிதான்? இப்போ நாங்கள் இது என்ன செய்யறோம்? இந்த காகித கவியால் ஏன்னா கடதாசி கவியா பேப்பர் கிளிப்பால் என்ன செய்யறோம்? இந்த முனையில் ஒரு பக்கம் மூடும்போது இது ஒழிடும். இதை அப்படியே நாங்கள் நெஞ்சாலும் இதில் வைக்க இந்த மின்குமிழ் ஒழிடும். இப்போ ஒரே சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒன்றை ஒளிவிக்க மற்றதை அணைக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இதை செய்கிறது தானே? நீங்கள் செய்வீங்களோ? நீங்கெல்லாம் ஓகே, நீர் செய்வீங்களோ? ராய் எல்லாரும் செய்யக்கூடிய இது இருக்குது. எல்லாம் அவ்வளோ அனுப்பிச்சிட்டீங்களானே? ஓகே, குட், நல்லது. அடுத்ததை நாங்கள் செய்கிறத பார்ப்போம். சரி, வணக்கம். நாங்கள் அடுத்ததாக ஒரு சாதாரணமாக நாங்கள் எளிமையாக செய்யக்கூடிய வீதி மின் சமிஞை விளக்கு எவ்வாறு தயாரிப்பது, அது எவ்வாறு மின்குமிழ் ஒளிர்கின்றது, அதுக்குரிய ஒவ்வொரு மின்குமிழை எவ்வாறு அணையவும் ஒளிவிக்கக்கூடியவாறு தயாரிப்பது என்ற முறையில நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தெரியும், வீதி சமிஞை விளக்கில் 3 நிறங்க விளக்குகள் காணப்படுகிறது. அந்த ஓடர்கள் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது சிவப்பு, அடுத்தது நீங்கள் மஞ்சள், அடுத்தது பச்சை. அப்போ ஒவ்வொரு விளக்குகள் இருக்குது. அப்போ சிவப்பு நீங்கள் சொல்லுங்கள். சோப்பு எரிஞ்சால் என்ன செய்யலாம்? சுவத்த வீதி சமிஞை விளக்கு இருந்தால் வாரம் போகலாமா போகக்கூடாதா? போகக்கூடாது. அடுத்தது மஞ்சள் எரியுமா இருந்தால் வாகனத்தை புறப்படுவதற்கு தயாராகும் கொண்டதை குறிப்பிடுறவர் மஞ்சள் சமிஞை விளக்கு. அடுத்த பச்சை என்றால் வாகனம் புறப்படலாம். சரிதானே? ரைட், ஓகே. அந்த வகையில் இப்போ நாங்கள் இப்போ அதுக்கு தேவையானது நாங்கள் இப்போ 2 மின்கலங்கள், கடதாசி கவி 1, மின்குமிழ்கள் 3. சரிதானே? 3 நிறங்களிலான மின் குமிழ்களை பயன்படுத்தி 7 கடத்திகள் எங்களுக்கு தேவைப்படும். சரிதானே? 7 கடத்திகள் அங்கே அதை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்பதை இப்போது பார்ப்போம். சரிதானே? முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது, ஒரு மின் கலத்துக்கும் எங்களோட கடதாசி கவிக்கு இடையிலான, அதாவது ஆளியா பயன்படுத்த போறதுக்கு இடையில ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். அதுதான் இந்த 3ஐயும் என்ன கட்டுப்படுத்தக்கூடிய, அந்த மின்குமிழ்களையும் கட்டுப்படுத்தி ஒளிவிக்கவும் அணைக்கக்கூடியவாறு செய்கிற ஒரு இதாக இருக்கிற நாங்கள் என்ன செய்கிறோம்? நேர்முனை, அதாவது நேர்முனையிலிருந்து முதலாவதாக என்ன செய்கிறோம்? ஒரு இணைப்பை நாங்கள் கடதாசி கவிக்கு ஏற்படுத்துகிறோம். இந்த ஒரு கடத்திலான இப்படி நேரம் ஒன்றாவது இப்படி கொண்டு போய் இப்படி ஒரு கடத்தி. ரைட், இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், ஒவ்வொரு மின்குமிழிலிருந்தும் இந்த ஆணை அணைவிக்க ஒளிவிக்கக்கூடியவாறான ஒரு தொழுகையை ஏற்படுத்த போகிறோம். பாருங்க, மின்குமிழின் இது பித்தளை வளையத்திலிருந்து, பித்தளை வளையத்திலிருந்து இது ஒரு தொழுகையாக இருக்கிறது. ரைட், அதே போல் மற்றதுங்க, அதாவது 2வது மஞ்சள் என்ன பித்தளை வளையத்திலிருந்து இது ஒரு தொழுகையை ஏற்படுத்தணும். ரைட், அடுத்தது இது இந்த பித்தளை, அதாவது 3வது பச்சை இந்த மின்குமிழின் பித்தளை வளையத்திலிருந்து
இது ஒரு தொடுகை ஏற்படுத்தும். இப்போ எத்தனை 1 2 3 4 4 இன்னும் மூன்று தொடுகைக்குரிய இதுகள் இருக்கு. அந்த 3 தொடுகைக்குரிய இது எங்கே வரணும்? மின்கலத்தின் மறைமுனையில் இருந்து 3 மின் குமிழ்களின் ஈய முனையின் தொடர்பை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அது என்ன மாதிரி ஏற்படுத்த போகிறோம்? முதலாவது நாங்கள் ஒரு கடத்தியை கொண்டு ஒரு நாளும் ஒன்றை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்போ முதலாவது கடத்தியை நாங்கள் எடுக்கல. இந்த கடத்தியை எங்கே எடுப்போம்? அதில் தொங்கலுக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி வருவோம். இங்கே கொண்டாந்து கொண்டு வாங்க. உங்களை தெரிய கொடுத்து அதை கொண்டாந்து இந்த ஒவ்வொரு மின்கலத்தின் மரமுனைக்கு முதலாவது சிவப்பு மின்குமிழின் ஒரு கடத்தியை கொண்டு வந்துட்டான். இன்னும் 2 இடம் 5 வந்துட்டு 2வது அடுத்தது எங்கே வரப்போ என்றால் மஞ்சள் மின்குமிழின் ஈய முனையில் இருந்தவாறு ஈய முனையில் இருந்தவாறு நான் கொண்டு எடுத்து போட்டு போயிடுவோம். ஈய முனையில் இருந்தவாறு இப்படி வரப்போ மறைக்கு இப்போ என்ன 2 மின்குமிழின் இது தொடர்பையை கொண்டு வந்தாச்சு. இனி அடுத்ததாக இறுதி மின்குமிழானது பச்சைக்குரியது ஈயமுனைக்கு இந்த தொடர்பை ஏற்படுத்த போகிறோம். வார காட்டி நம்ம ஒன்றுமே கொண்டு வரோம். இப்போ தொடர்பு எல்லாம் 7 மின் கடத்திகளை பயன்படுத்தியாச்சு. எல்லாத்துக்குரிய தொடர்பும் ஏற்படுத்தியாச்சு. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாங்கள் ஒளிர்விக்கவும் போகிறோம். இப்போ ஒன்று ஒளிர்விக்க சிவப்பு எரியக்கில் சிவப்பு சமய காட்டைகள் மற்றது ஒரே நேரத்தில் 3 ஒளிர்கிறதா சொல்லும் பார்ப்போம். 3 சமய விளக்கள் 3வது ஒன்று இருக்கிறதா அப்படின்னா இல்லை. சரியான அப்போ ஏதோ ஒன்று ஒளிர்க்க மற்ற 2 அணைஞ்சிருக்கும். அடுத்த ஒளிர்க்க மற்றது அணைஞ்சிருக்கு. அந்த வகையில் தான் நாங்கள் இதை தயாரிச்சிருக்கிறோம். அது என்ன மாதிரி ஒளிர்வுக்கு அடைக்க முடிய போகிறோம்டவா. இப்போ நாங்கள் இதை அசைக்கக்கூடியதாக இருக்கணும் என்றால் நாங்கள் சொல்லலாம் இந்த ஆளிக்குரிய என்ன இந்த இதில் தொழிலை ஏற்படுத்தணும். இதை ஏற்படுத்தினால் பிறகுதான் நாங்கள் என்ன செய்யணும்? இதால் இதை நாங்கள் நிறுத்தி இருக்கு இதை அசைக்க போகிறோம். ஆளியில் இந்த இதை நேரமாக்கால நாங்கள் இப்போ பாருங்க சிவப்பு சமய விளக்கு எரியுதுன்றதை சிவப்புன்றோமா. இப்போ சிவப்புக்குரிய தெரியுமானால் வானம் என்ன செய்யலாம்? புறப்படக்கூடாது. என்ன வேற பகுதியால் அந்த வானம் செல்ல போது அப்போ இந்த பகுதி தெரிகிறாங்களுக்கு அது தடை செய்யப்பட்டுள்ளது என்றதை காட்டுது. சரிதானே? இப்போ சிவப்பு இங்கே ஒன்று இப்போ சிவப்பு இப்போ சிவப்பு சமய விளக்கு இது. அடுத்ததாக இப்போ வாகனங்களுக்குரிய அதுக்குரிய ஒரு டைம் இருக்குது. அடுத்ததாக மஞ்சள் ஒளிர அடுத்த எந்த மின்குமிழ் ஒளிரும் பார்ப்போம் சொல்லி பார்ப்போம். அடுத்ததாக மஞ்சளுக்குரிய மஞ்சளுக்குரிய வரப்போங்க. அப்போ அதுக்குரிய 2ஆம் இது இந்த அரோமாவது கிளிக் பண்ணால் தான் அந்த இதை நாங்கள் அசைக்கக்கூடிய இருக்கும். இப்போ சிவப்பு சமிஞ்சை எரிஞ்சது. இப்போ அடுத்ததாக எரிய போகுன்னு சொன்னீங்க மஞ்சள் சமிஞ்சை விளக்கு எரிய போகுது. அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த இதை அசை போகணும்னா என்ன செய்யணும்? இப்போ மஞ்சள் சமிஞ்சை விளக்கு எரியும். இப்போ வானம் எடுத்து ஓடலாமோ? இல்லை. ஆயத்தமாக இருங்கள். உங்களோட இன்ஜின் எல்லாம் இதை போட்டு ரெடியாக இருங்கோ. உங்களுக்கு அடுத்தது எந்த விளக்கு எரிய போகுது சொல்ல பார்ப்போம்.
பச்சை எரிய போகுது. அதுக்கு முன்னோடியாக உங்களுக்கு அந்த மஞ்சளை போட்டு ஆயத்தமாக இருங்கன்றதுக்கு காட்டுற ஒரு விளக்கு தான் மஞ்சள் நிற விளக்கு. வேறு இப்போ மஞ்சள் எரிஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் மஞ்சள் தண்ணி எரிஞ்சு கொண்டு இருக்குமோ குடிய நிறம் தான் இருக்கு. வேறு அது வந்துட்டு தான். அடுத்தது என்ன வரப்போகுது? அடுத்தது பார்ப்போம் பச்சை. இப்போ வாகனங்கள் செல்லலாம். சரிதான். இப்போ வாகனங்கள் இந்த தெரியுதா? இந்த பக்கம் அந்த லைட்டுக்குரிய சமிஞ்சை விளக்கு தெரியுதோ அவர் அந்த பக்கத்தில் போகக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்போ 3 இதையும் நாங்கள் தனித்தனியாக ஒளிமிக்க அணைக்கக்கூடியவாறு எளிய ஒரு நாங்கள் ஒளி சமிஞ்சையை தயாரிச்சிருக்கோம். இதை நீங்கள் செவிகளான செய்யக்கூடிய இருக்குதானே? ரைட். அப்போ அதுக்கு தேவையான 7 கடத்திகள், 2 மின்கலங்கள், 3 மின்கூண்டுகள், ஒரு பேப்பர் கவு, கடதாசி கவு, பேப்பர் கிளிப். அந்த வகையில் இதை தயாரிக்கக்கூடிய விளங்கு தானே? அடுத்த பிரச்சனை, அடுத்த செயற்பாட்டை நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். நாங்கள் வீதி சமிஞ்சை விளக்கின்ற ஒரு முறை தயாரிக்கிற முறை எவ்வாறு ஒரு சுற்றை செய்யலாம்ன்ற ஒரு முறையை பார்த்தோம். இப்போ இன்னொரு முறையில் நாங்கள் செய்ய போகிறோம். நீங்கள் இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாங்கள் சுற்றுக்களை கொண்டு போகிற கடத்திகளின் நீளங்களை குறைத்து ஒரு குறுகிய பாதை ஊடாக அந்த சுற்றை தயாரிக்கக்கூடியதாக இந்த 2வது சுற்று அமைகிறது. அது எவ்வாறுன்றதை பார்ப்போம். சரிதானே? முதலாவது உங்களுக்கு தெரியணும், எப்பவும் ஒரு கடத்தியில் ஆளியை கட்டுப்படுத்துகிற இடத்துல முதலாவது ஒரு தொடுகையை ஏற்படுத்துவோம் ஒரு கடத்தியை கொண்டு. அந்த வகையில் நாங்கள் முதலாவது ஒரு கடத்தியை எங்கே ஏற்படுத்துகிறோம் என்றால், இப்போ இந்த கடத்தியை கடதாசி கவிக்கு ஒரு கடத்தியை இது ஒரு கடத்தியான இப்படி கொண்டு வந்தாலும் அது ஒரு கடத்தியை ஏற்படுத்தியார். இப்போ அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு இதுகளுக்கும் தனித்தனியாக ஒளிவிக்கக்கூடிய முறையில் என்றால் என்ன செய்யணும்? முதலாவது இடத்திலிருந்து கொண்டு வரணும் என்றால், முதலாவது மின்குமிழிந்த சிவப்பிந்த பித்தளை வளையத்திலிருந்து இந்தியாவில் வந்து இந்த அடுத்தது அடுத்த பித்தளை வளையத்திலிருந்து வாங்க இதில் வந்து நாங்கள் பார்க்கணும். அடுத்தது பித்தளை வளையத்திலிருந்து வாங்க இதில் வந்து பித்தளை வளையத்திலிருந்து வாங்க நாங்கள் வந்து இப்போ எத்தனை 4 கடத்திகள் பயன்படுத்தப்பட்டாச்சு. இப்போ எங்களுக்கு மின்கலத்தின் மரமுனையிலும் இப்போ 3 மின்குமிழிந்த ஈய முனைகளுக்கான இணைப்பும் ஏற்படுத்துது. அதுக்கு எவ்வாறு முதல் நீங்கள் முதல் படத்தை கவனிச்சிருந்தீங்க என்றால், நாங்கள் ஒவ்வொரு மின்குமிழிலிருந்து தனித்தனியான கடத்திகளை மின்கலத்துக்கு தனித்தனியாக வந்து அப்போ இவ்வளோ கூடுதலான ஒரு அளவு நீளமான கடத்திகளை பயன்படுத்த வேண்டி இருந்தது. இப்போ பாருங்க, நாங்கள் ஒரு தொடர் இணைப்பு முறையில் நாங்கள் என்ன மாதிரி இணைக்க போகிறோம்ன்றத இப்போ இதில் இந்த ஈய முனையில் இருந்து பாருங்க, இந்த ஒரு முதலாவது மின்குமிழிலே ஈய முனையிலிருந்து என்ன மாதிரி போகுதுன்றதை பார்த்து பாதையை கொண்டாடுறதுக்காண்டி அந்த இதை கொண்டு வரோம். அடுத்தது இதிலே இருந்து போகிறாங்க. இதில் வந்து இனி நாங்கள் இந்த இதோட இது கூட ஒரு இதாக வந்து மர மின்கலத்தின் மின்கலத்தின் மறையில இருந்து இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு மின்குமிழையும் சிவப்பு, மஞ்சள், பச்சை எண்டறியில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒளிர்க்க முதல் என்ன செய்வோம் என்றால், இந்த அருவமா அம்புக்குறி இப்படி இருந்த வளைவு அம்புக்குறியில் ஏன்னா ரொட்டேஷன் அதை என்ன செய்ய போகிறோம்? இதில் இப்போ சிவப்பு மின்குமிழ் என்ன செய்யுது? சிவப்பு மின்குமிழ் என்ன செய்யுது? ஒளிருது. சரிதானே? இப்போ சிவப்பு மின்குமிழ்
இப்போ முதலாவது சிவப்பு மின்குமிழ் என்ன செய்யுது? ஒளியுது. அடுத்தது ரெண்டாவது நாங்கள் மஞ்சள், இப்போ மஞ்சள் ஒளி தோன்ற போகுது. அப்போ என்ன செய்ய போகிறோம்? அடுத்தது மஞ்சளுக்கு கொண்டு போகிறோம். மஞ்சள் இப்போ மஞ்சள் மின்குமிழ் பொழுது. இப்போ அடுத்ததாக என்னத்துக்கு வர போகுது? மஞ்சள் நேரம் முடிஞ்சு இருக்குமோ? இல்லை, குறுகிய நேரம். அடுத்தது கூட வாகனங்களை ஆயத்தம் செய்யுங்கள் குறிப்பிடுது. இப்போ எங்கே வர போகுது? வச்சுக்கு வரும். To create circuits on the board, drag அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது என்னென்ன பொருள் ஒரு மின்னை கடக்கும், என்னென்ன பொருள் மின்னை கடக்காது என்பதை நாங்கள் முதல் பார்க்கணும். அதுக்கு முன்னோடியாக என்னென்ன பொருள் மின்னை கடக்கக்கூடிய பொருட்கள், அதாவது திரவ நிலையாக இருக்கலாம், திண்ம நிலையான பொருட்கள் என்பதை முதலில் பார்க்கணும். அந்த வகையில் நீங்கள் சொல்லுங்க, என்னென்ன பொருட்கள் ஒரு மின்னை கடக்குகின்றன? செப்பு, இரும்பு, அலுமினியம், காகரம். சொல்லுங்க போன்ற பொருட்கள் மின்னை கடக்கும். அந்த வகையில் நாங்கள் உலகம் மின்னை கடத்த வகையில் இதில் இருக்கிற பொருட்களை நாங்கள் மின் கடத்துடனான இணைப்பை ஏற்படுத்தும் போது எது எது மின்னை மின்குமிழை ஒளிர வைத்து எது ஒளிர வைக்காது என்பதை நாங்கள் இப்போ பொருட்களை ஏற்படுத்துவதற்காக பார்க்கலாம். முதலாவது ரேசர், நீங்கள் பாவிக்கிற அழிவப்ப ரேசர், அதை ஏற்படுத்தி பார்ப்போம். இது ரேசர் இருக்குது. அப்போ முதலாவது மின்கலத்தின் ஒருமையை ரேசர்காகவும் மின்குமிழின்ற ஒரு பொறுத்த நேர்முனையை மின்குமிழின்ற பித்தளை வளையத்துடன், அடுத்தது ஈயமுனைந்த ஆகவே ரப்பர் மின்னை கடத்துமோ? இல்லை. அப்போ முடிவுக்கு வந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இது கடதாசி. கடதாசி கடத்துமா என்பதை பார்ப்போம். அடுத்தது இல்லை. அப்போ கடதாசியும் மின்னை கடத்தாது என்ற பொறுத்து வரலாம். அடுத்தது இது கலகை. கலையைக்கு பொறுத்துவோம். மரம், அதாவது மரமுனையிலிருந்து நீர்முனையிலிருந்து நீர்முனையிலிருந்து அடுத்தது ஈயமுனையிலிருந்து முடிவோ இல்லை. அப்போ பலகையும் பலகையும் மின்னை கடத்தாது என்ற முடிவுக்கு வருகிறார். அடுத்ததாக கடதாசி கவி. கடதாசி கவியை ஏற்படுத்தி பார்ப்போம். மின்கலத்தின் மறைவிலிருந்து கடதாசி கவியினரை நினைக்கும் மின்கலத்தின் நேரில் இருந்து மின்குமிழின்ற பித்தளை வளையத்திற்கும் மின்குமிழின்ற ஈயமுனையிலிருந்து கடதாசி கவியிலிருந்து ஒரு அது இரும்பினால் ஆனது நன்கு கொண்ட உலோகம், அதாவது இரும்பு லோகத்தால் ஆக்கப்பட்டது மின்னை கடக்கும். இப்போ இரும்பு செப்பு, இரும்பு, அலுமினியம் இதையெல்லாம் மின்னை கடக்கும். அந்த வகை உலோகத்தால் ஆக்கப்பட்ட கடதாசி கல்வியாக இருக்குன்னா அது மின்னை கடக்கும். அது போலி. அடுத்ததாக பிடிசாவி. பிடிசாவி வாங்கும். அது தெரியும் என்னத்தால் ஆக்கப்பட்டதனால் இதெல்லாம் இந்த முடிவு வரலாம். இந்த இருக்கிறோம். அதே மாதிரி பித்தளை வளையத்தினும் அடுத்தது ஈயமுனைகளை வந்து புதுசாக அடுத்தவங்க பொருள் இரும்பு. அப்போ இரும்பால் ஆக்கப்பட்ட பொருள் இரும்பும் மின்னை கடக்கும். ஆகவே இரும்பு நாங்கள் இருக்கும்போது மின்கும் ஒளிவு. அது அடுத்ததாக பார்க்க போகிறது தங்கம்.
இங்கே போட்டிருக்கிற மோதிரம் தங்கம் மோதிரம் தங்கம் கடக்குமான்றதை பார்ப்போம். இது மறைமுறைகள் வந்து நாங்கள் கொடுக்கணும். இளமுறைகளோடாக இப்பொழுதே இளமுறைகளோடாக தங்கத்திற்கு கடத்தலாம். தங்கமும் மின்னை கடக்கும் உங்களுக்கு வரலாம். அடுத்ததாக இப்போ இவ்வளோ பார்த்துட்டா மினிமலுக்கு கத்திரிக்கோள் ஒன்றுக்கு கரண்ட் வந்து அதுவும் கடத்து போடுறத பார்ப்போம். இது ஒன்று எடுத்து போட்டு அதிலே கொடுத்துக்கலாம். இது எடுக்க போகிறோம்னா இது எடுத்து போட்டு பார்ப்போம். தங்கத்தை எடுத்து போட்டு கத்திரிக்கோள் கொண்டு வரும். எடுத்துட்டு கத்திரிக்கோள் கொண்டு கத்திரிக்கோளும் என்ன செய்யுது மீனை கடக்கும். அது இரும்பினால் ஆக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறதாக கத்திரிக்கோளும் மீனை கடக்கும். அடுத்ததாக கத்திரிக்கோள் நாங்கள் இந்த மரப்பலகையை எடுத்து போட்டு கரண்டியை வச்சுப்போம். மரப்பலகையை எடுத்து போட்டு இப்போ கரண்டியை வச்சு பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக்கால் ஆக்கப்பட்ட பொருள் அது மீனை கடக்காது. ஆகவே மின்குமிழ் ஒளிர்ந்து எந்தெந்த சந்தர்ப்பத்தில் மின்குமிழ் ஒளிந்திருக்குது, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் மின்குமிழ் ஒளிரேறி என்பதை வைக்கிற பொருட்களை பொறுத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ மின்னை கடக்கும் ஊடகம் எது, மின்னை கடத்தாத பொருட்கள் பொருளாக இருக்கலாம், திரவ நிலையிலும் இருக்கலாம். சரி, உலோகங்கள் திரவ நிலையிலும் அதுக்கு மின்னை கடக்கும், திண்ம நிலையிலும் பொருள் மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கலாம். அந்த வகையில் இதில் நான் உங்களுக்கு எல்லாம் திண்ம பொருட்களாக இருக்கிறவங்க அது எந்த நிலையில் அந்த இது மின்குமிழ் ஒளிர் எந்த சந்தர்ப்பத்தில் ஒளிரவில்லை நீங்கள் இதை வச்சு பார்ப்பவர்களாக அறிந்துள்ளோம். இதை நாங்கள் செய்முறை ரீதியாக ஒவ்வொரு பொருளும் கொண்டாந்து நாங்கள் வகுப்பறையில் செய்து நாங்கள் பார்க்க போகிறது தொடர் மின்கல இணைப்பும் சமாந்தர மின்கல இணைப்பு. அப்போ தொடர் மின்கல இணைப்பில் ரெண்டு தொடர்ன்றது நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கலத்தை போட்டால் தான் நாங்கள் தொடராக இணைக்க முடியாது. அதே மாதிரி சமாந்தரத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்டது ரெண்டு மின்கலங்களை வச்சு நாங்கள் தொடராகவும் சமாந்தரமாக இணைச்சு பார்க்க போகிறோம். அதில் எந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மின்குமிழின் பிரகாசங்கள் என்ன மாதிரி இருக்குது என்பதை நீங்களே அந்த வேறுபாட்டை அறிஞ்சு சொல்லக்கூடியதாக இருக்குது. நாங்கள் அதனுடைய அளவுகளை ஓல்ட் அளவுகளையும் அளந்து பார்ப்போம். சரிதாங்க? அந்த வகையில் முதலாவது நாங்கள் தொடராக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நாங்கள் தொடராக வச்சு நாங்கள் இந்த மின்குமிழை ஒளிர வைக்க போகிறோம். பார்த்தோமா இப்போ என்ன செய்ய போகிறோம்? மரமுனையிலிருந்து வார இந்த மரமுனையிலிருந்து வார மின்குமிழின் ஈயமுனைக்கும் மின்கலத்தின் நேர்முனையினூடாக வார கடத்திய ஒருங்கிணைக்க மின்குமிழின் ஒரு கிழக்க போகிறோம், இத்தனை கிழக்கு இணைக்க போகிறோம். இப்போ பாருங்க, தொடர் இணைப்பில் ரெண்டு மின்கலத்தை இணைக்கப்பட்ட இணைப்பில் மின்குமிழ் எவ்வாறு ஒளிர்கிறதை நீங்களே வரலாம். அடுத்தது சமாந்தரமான மின்கலம். இது சமாந்தர மின்கலந்து தான் சமாந்தரம் தொடராக இணைக்கும். அது முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. இப்போ சமாந்தரமாக எப்படி இணைக்கிறதா இது போக இது போகும். சரிங்களா? இப்போ என்ன செய்யணும்னா இது உங்களிலிருந்து இத்தனை வரையிலிருந்து இது போகிறோம். அதே போல இப்போ பாருங்க, இதுவும் ஒளிவுது இதுவும் ஒளிவுது. எந்த இடத்துல ஒளி பிரகாசமாக இருக்கிறது சொல்லுவோம். நீ சொல்ல பார்ப்போம்.
தொடர் இணைப்பா, தொடர் மின்கல இணைப்பா, தொடர் சமாந்தர முறையான மின்கல இணைப்பு இல்லையா, மின்குமிழ் பிரகாசமாக இருக்கு. இதை சொல்லுங்க. அங்கே சமாந்தர முறையிலான இதில் குறைவாகவும் தொடரில் கூடவாக இருக்கு. அப்படிதானே? சரி, அப்போ அது என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம்? பிரகாசமான ஒளியை வச்சு கொண்டு பார்ப்போம். இதை நாங்கள் வோல்ட் அளவில் அளந்து பார்ப்போம். எவ்வளோ இதை காட்டுதுன்றதை பார்ப்போம். சரியா? இந்த வோல்ட் அளவு காட்டுங்க. இந்த வோல்ட்ஸ் எவ்வளோன்றது, இந்த வோல்ட் அளவை நாங்கள் அழகிக்கல முக்கியமாக உங்களுக்கு அது இப்போ பெரிய மேல்வோக்கில் நீங்கள் படிக்க போகிற இருந்தாலும் அந்த வோல்ட் மானி எப்படி வச்சு அளக்குறாங்க. வோல்ட் மானி அழகிக்கல சமாந்திர முறையிலான அந்த இணைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இதில் ஒன்றே நாங்கள் வைக்கிறால் சமாந்திர முறையில் இந்தியாவில் சகவையில் மலையில் மறையும் வைக்கும், நேரில் மறையும் வைக்கும். அது என்ன மாதிரி வைக்கிறாங்க பாருங்க. இங்கே சக அடையாளம் கொண்டது. அப்படி என்ன ஏற்படும்? இப்படியே கொண்டு போய் சக மறைக்குரிய வோல்ட்மானி அளவை இதில் ஒன்று. இப்போ பாருங்க கொண்டே விட்டாது. இந்த வோல்ட் அளவு எவ்வளவுன்றதை இந்த காட்டுறாங்க 3 வோல்ட்ஸ். இப்போ எவ்வளவு இந்த மின்கலத்தின் 1.5 3 வோல்ட் கொண்ட இந்த மின்குமிழ் காட்டு அதுன்ற ஒளிப்பிரகாசத்தை காட்டு. அப்போ முழுமையாக 3 வோல்ட்ஸ் ஒளியை அது வெளியிடுது என்பதை அறிஞ்சிடும். இப்போ நாங்கள் அதில் சமாந்தர முறையிலான மின்கல இணைப்பில் எவ்வளோ வோல்ட் அளவுகளை காட்டுகின்றதை நாங்கள் பார்ப்போம். இதை ஒரு நிறத்தார காட்டினாங்கள், இதை இன்னொரு நிறத்தார காட்டுவோம். 3 நிறங்களுக்கு நாங்கள் இது மஞ்சள் நிறத்தில் காட்டுவோம். சரிதானே? இப்போ சார் இதை கொண்டு போய் எங்கே வைக்கணும்? சகல மாறி வச்சால் அது குறைச்சிக்காது. அதே போல் மைனஸ் மறை. இப்போ பாருங்க, ஒன்று மஞ்சள் இல்லை, மஞ்சள் நிறத்தில் காட்டுது 1.5 பாருங்க. இது 3 வோல்ட், இது 1.5 வோல்ட் மின்சக்தியை தான் அது பயன்படுத்தி இருக்கு. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, தொடர் மின்கல இணைப்பிலா சமாந்தர மின்கல இணைப்பிலா மின்னை சேமிக்க முடியும். சொல்லுங்க. சமாந்தர முறையில் ஒளி பிரகாசம் சேமிக்க முடியும் என்று அந்த கருத்துல சொல்றீங்க. ஏனென்றால் இந்த தொடர் மின்கல இணைப்பில் ஒளி பிரகாசமாக இருந்தாலும் ஆனால் கூடுதலான மின்சக்தியை உருவாக்கும். ஆகவே இது நீண்ட காலத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். என்ன நடக்கும்? கூடுதலான மின்சக்தியை உருவாக்கும் காலப்போக்கில் அது இந்த சக்தி இழக்கப்படும். கூடுதலான காலத்துக்கு முன்னமாகவே அது இந்த சக்தி இழக்கப்படும். ஆனால் சமாந்தர மின்கல இணைப்பில் என்ன செய்யும்? ஒரு அளவான, அதாவது 1.5 தான் ஒரு மின்கலத்துக்குரிய இதைத்தான் சக்தியைத்தான் தொடர்ச்சியாகவே வாங்கி கொண்டிருக்குது. ஆகவே அது நீண்ட காலத்துக்கும் ஒளி பிரகாசம் குறைவாக இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு பயன்படுத்த முடியும். அப்போ ஆகவே இப்போ நீங்கள் கேள்விகள் பெறலாம், தொடர் இணைப்பிலா சமாந்தர முறை மின்கல இணைப்பிலா மின்னை சேமிக்க முடியும் என்று கேட்டிருந்தால் சொல்லிக்க, சமாந்தர முறையிலான மின்கலத்தில் மின்னை சேமிக்க முடியும். இன்னொரு வேலை இருக்கலாம், எந்த தொடர் இணைப்பில் சமாந்தர ஒளி பிரகாசமாக இருக்கும் என்றால் தொடர் இணைப்பில் மின்குமிழ் பிரகாசமாக இருக்கும். சரிதான்? இப்போ வோல்ட் அளவுகளால் அளந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு எவ்வளோ ஆடி இருக்குது? 3 வோல்ட். அப்போ கூடுதலான 3 வோல்ட் இதை பயன்படுத்தி அது இந்த ஒளி பிரகாசத்தை காட்டுது. அது சமாந்தர இணைக்கப்பட்டால் அது 1.5 வோல்ட்டு சம அளவாகவே கொடுத்து கொண்டு இருக்கு ஒரு மின்கலத்துக்கு இருக்கு. சரிதானே? விளங்குதானே? அடுத்தது வா. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது, நீங்கள் முதல் பார்த்தது தொடர் மின்கல இணைப்பு. இது நாங்கள் இப்போ பார்க்கறது தொடர் மின் குமிழ் இணைப்பும் சமாந்தர மின்குமிழ் இணைப்பு. தொடர் மின்குமிழ் இணைப்பும் சமாந்தர மின்குமிழ் இணைப்பு. சரிதானே? இப்போ இதில் பார்க்க போகிறது சமாந்தரமான தொடர், இது தொடரான மின்குமிழ் இணைப்பு, அது சமாந்தரமான மின்குமிழ் இணைப்பை பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த மாதிரியான இணைப்புகள் ஏற்படுது. எவ்வளவு மின்சாரத்தினை சேமிக்க முடியும், சீக்கிரமாக பயன்படுத்த முடியும் என்பதை பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது நாங்கள் தொடர் மின் குமிழ் இணைப்பு. கவனிக்கிறோம். முதலாவதாக இணைப்பை ஏற்படுத்துகிறோம். இது நேர், இதில் இருந்து இது போகுது. அடுத்தது மின் கலத்தின் முறையூடாக
நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ பாருங்க மின்குமிழ் ரெண்டும் போலிருக்கிறது. சரி, இதுக்கு நாங்கள் வோல்ட் அளவுகளை இப்போ பார்ப்போம். எவ்வளவு இருக்காங்க இப்போ பார்ப்போம். இதுன்ற வோல்ட் அளவு பார்த்தோம்னா இதில் 1.5 இது 1.5. அடுத்தது எங்கேயும் பார்ப்போம். அதுவும் 1.5. அப்போ பாருங்க, தொடர் மின்குமிழ் இணைப்பில் ஒவ்வொரு மின்குமிழும் பயன்படுத்துகிற சக்தியானது 1.5 வோல்டேஜ் தான் இருக்கு. சரிதானே? அப்போ இதில் வந்து நாங்கள் 1.5 அதான் ஒளி பிரகாசம் குறைவாக. இப்போ நாங்கள் சமாந்தர மின்குமிழ் இணைப்பை பார்க்க போகிறோம். அதற்குரிய இணைப்பை ஏற்படுத்துவோம். நேர் இருந்து தாண்டி இந்த நேரம் மறையூராக இருக்கிறது. ஈயமுனையிலிருந்தது அடக்கம். இப்போ இதுக்கு எனக்காச்சு இதுக்கு தனியாக கொடுக்கலாம். இப்போ பாருங்க, இதுக்கும் உரிய வித்தியாசத்தை பார்க்கக்கூடிய இருக்குது. இது ஒளி பிரகாசம் குறைவாக இருக்குது, அது ஒளி பிரகாசம் கூடவாக இருக்குது. இதில் இது தொடர் மின்குமிழ் இணைப்பு, அது சமாந்தர மின்குமிழ் இணைப்பு. சரி, அதுக்குரிய வோல்டேஜ் அளவை பார்ப்போம். இது 2 பேரும் 1.1 இருக்குது. இதுக்குரிய வோல்டேஜ் அளவை நாங்கள் பார்ப்போம். இருந்தால் அடுத்தது பாருங்க 3 வோல்டேஜ். இது 3 வோல்டேஜ். அதே போல பார்ப்போம். இதுவும் 3 வோல்ட். சரிதானே? மைனஸ் இது மாறி வச்சால் அது இதாக போகும். சரிதான்? இது நேருக்குரியது நேரியம், மறைக்குரியது நேரியம். 3 வோல்ட். அப்போ பாருங்க, ரெண்டும் 3 வோல்ட் அளவு மின்சாரத்தை தான் பயன்படுத்தும். ஆகவே அதில் பிரகாசம் கூடவாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் சேமிக்க முடியாது. இதில் வந்து பிரகாசம் குறைவாக இருந்தாலும் இதை சேமிக்க கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம் தெரியுதோ? ரெண்டும் வித்தியாசம் கவனிக்கணும். தொடர் மின் கல இணைப்பு, அது இது தொடர் மின் குமிழ் இணைப்பு, சமாந்தர மின் குமிழ் இணைப்பு. ரெண்டுக்குரிய வேறுபாட்டை நீங்கள் வித்தியாசப்படுத்தணும். அடுத்த இதில் பார்ப்போம். சரிதானே? சரி.